இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது பக்கத்து வீட்லேருந்து பலாசொல குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த மரத்துடைய பழத்துக்கு எங்க தெருவே அடிமை. ஏன்னா இது தேன் சொல அவ்ளோ யம்மியா இருக்கும். அதனால நாங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்து நல்லா ஜாலியா டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். என் மாமியார் வந்து மாங்காக்கு எடுத்து விட்டுருந்தாங்க. 3/4 கிலோ இருக்கும் இது. சரி அத ஊறுகா போட்டுடலாம் அப்படின்னு அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் இந்த 2 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி விட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் முழு ஸ்பூனால 2 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அத வந்து வறுத்து எடுக்கணும். செஃப் எல்லாம் டாஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாரி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து அத ஆற வச்சு அரைச்சு, இந்த மாங்கா மேல கொட்டிடணும். மாங்கா வந்து 2 1/2 மணி நேரம் கழிச்சு ஏதாவது தண்ணி கிண்ணி விட்டுருந்ததுன்னா, அத நல்லா கொஞ்சம் தொழட்டி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு பேன்ல வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நெறையாவே விட்டு, அதில 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு, நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூனும், நார்மல் சில்லி பவுடர் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா சூடானதும் அத எடுத்து இதில தலையில கொட்டி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். சூப்பர் யம்மியா இருக்கும். எங்க மம்மி இந்த டைம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, "நீனா போட்ட ஊறுகாய் இது அவ்ளோ நல்லாயிருக்குன்னு" சொன்னாங்க. நீங்களும் ட்ரை